சொன்னார்கள். அதற்கும் 1 மாதம் தான் நமக்கு இருக்கிறது. அதற்குள் நம் படிவத்தை கொடுத்து அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றும் சொல்கிறோம், ஒரு சரியான புரிதல் இல்லாமல் அவசர கதியில் இந்த SIR தேர்தல் ஆணையமும் ஒன்றிய பாஜக அரசும் இணைந்து மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை செய்துள்ளது. ஏறத்தாழ 14 லட்சம் வாக்காளர்களுக்கு மேல் சென்னை மாவட்டத்தில் மட்டும் நீக்கியுள்ளார்கள். இதை வன்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இதனுடைய அதேபோல் இந்த 14,27,25,018 வாக்காளர்களுக்கு அவர்கள் இறந்து விட்டார்களா இல்ல சம்பந்தப்பட்ட வாக்காளர்களுக்கு எந்த வகையான கம்யூனிகேஷனில் நீங்கள் வாக்கில் உங்கள் பெயர் இல்லை, உங்கள் பெயர் மாறுதல் அடைந்துள்ளது, டபுள் என்ட்ரியாக உள்ளது, அதை எந்த வகையான கம்யூனிகேஷன் மூலியமாக லெட்டர் தபால் மூலியமாகவோ அல்லது இமெயில் மூலியமாகவோ அல்லது BLO மூலியமாகவோ அல்லது ERO மூலியமாகவோ எப்படி அவர்களுக்கு தெரிவிப்புகள் என்ற சரியான ஒரு புரிதலும் இல்லாமல் சரியான ஒரு விளக்கமும் தேர்தல் ஆணையம் தரவில்லை. அதையும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக வைத்துள்ளோம். நாளை தேர்தல் பார்வையாளர் அவர்கள் வர உள்ளார். அதனால் எங்களுடைய ஆட்சேபனைகளையும் எங்களுடைய கருத்துக்களையும் நாளை அவர்களிடத்தில் எழுத்துப்பூர்வமாகவும் எங்கள் வாதத்தையும் நாம் அவர்களிடம் எடுத்தோம். சரி செய்யப்படக்கூடியது என்று அதிகாரிகள் தான் முடிவு பண்ணாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கலைநிலை BLA 2 என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட் அவர்களும் BLOவோடு சேர்ந்து அதற்குண்டான படிவத்தையும் நாங்கள் கொடுத்துள்ளோம். இப்போ இதற்கப்புறம் நிவர்த்தி செய்வது BLOவும் திரும்பி அந்த அப்பீல் பீரியட் என்று சொல்வார்கள், அந்த 40 நாட்களுக்குள்ள அது சரி செய்யணும். அதுதான் அது எந்த வகையில் அவங்க கொடுக்க போறாங்கன்றது தான் இப்போ கேள்விக்குறியா இருக்குது. கண்டிப்பாக சரி செய்ய முடியாது. இதை தான் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறோம். ஸ்டார்டிங்லேருந்து எங்களுடைய கருத்து என்னன்னா, இவ்வளோ சீக்கிரம் செய்யக்கூடாது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை வைத்துக்கொண்டு 30 நாட்களுக்குள்ளாகவே 40 லட்சம் வாக்காளர்களையும் அவர்கள் இருக்கிறார்களா, இறந்து விட்டார்களா, மாறுதல் செஞ்சு விட்டார்களான்றத இருக்கக்கூடிய ஊழியர்களால் செய்ய முடியாதுன்றதை ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் 1 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், 1 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட 16 லட்சம் வாக்காளர் ஏறத்தாழ 16 லட்சம் வாக்காளர்கள் சென்னையில் கம்மியாக இருக்காங்க. இதை தான் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எதிர்த்து வருகிறோம். கண்டிப்பாக கிடையாது. இன்னும் முறையாக இப்போ டேட்டா கொடுத்துருக்காங்க. ஆனால் முறையாக வந்த மீட்டிங்கில் ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் எவ்வளோ வாக்குகள் எவ்வளோ வாக்காளர் நீக்கின்ற விவரம் தரல. அதே மாதிரி போலிங் ஸ்டேஷன் 360 போலிங் ஸ்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அந்த 360 போலிங் ஸ்டேஷனுடைய லிஸ்ட்டே எங்களுக்கு தரல. இதெல்லாம் ஒரு கேள்விக்குரிய. இதெல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் அதே மாதிரி வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த வாக்காளர்கள் பட்டியலில் புகைப்படம் வருமா, புகைப்படம் வராதா, ஆன்லைனில் பார்க்க முடியுமா, அது எல்லாமே நாளை காலை தான். இப்போ தான் எல்லாம் டேட்டாஸ் ஏற்றியாச்சு, ஃப்ரீஸ் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நாளை காலைக்குள்ளே எங்களுக்கு எல்லாமே தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இனிமேட்டு தான் செக் பண்ணுறோம். இல்லை, அந்த 13 டாக்குமெண்ட்டுக்கு உட்பட்டு இருந்தால் மட்டும்தான் வாக்காளர்களை சேர்க்க முடியும். அதை தூக்கிட்டாங்கன்னா வாக்காளர் கிடையாது. EROக்கு அவ்வளோதான் அதிகாரி. ERO சுயமா இல்லாத படிவங்களை வச்சு அந்த 13 படிவங்களுக்கு அப்பாற்பட்டு அவராக ஒரு வாக்காளரை சேர்க்க முடியும். EROக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அந்த 13 ஆவணங்களை பேஸ் பண்ணி மட்டும்தான் அவரால் வாக்காளராக பதிவு பண்ண. அனைவரும்